நீங்கள் எப்போவாது ஜாப் அப்ளை பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் வராமல் இருந்ததுக்கு கவனிச்சிருக்கீங்களா? அதற்கு காரணம் கோஸ்ட் ஜாப்ஸாக கூட இருக்கலாம். கோஸ்ட் ஜாப்ஸ்னால் என்ன? கோஸ்ட் ஜாப்ஸ்னால் நிஜமாகவே வேலை இல்லை, ஆனால் வேலை இருக்கிற மாதிரி ஆன்லைனில் போடப்பட்ட ஜாப் போஸ்டிங்க்கு பேர் தான் கோஸ்ட் ஜாப்ஸ். நிறுவனங்கள்லாம் ஏன் கோஸ்ட் ஜாப்ஸை போடுறாங்க? அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணமாக இப்போ பார்ப்போம். கம்பெனி இமேஜை பில்டு பண்ணுறதுக்காகவும் நாங்கள் க்ரோத்தில் தான் இருக்கோன்னு காட்டுறதுக்காகவும் ஜாப் ஆட்ஸ் போடலாம். அதாவது மார்க்கெட்டில் தான் இருக்கோங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட அப்பப்போ இந்த ஜாப் போஸ்ட் போடும்போது கம்பெனி பேர் ஆன்லைனில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக ஜாப்ஸ் இந்த மாதிரியான ஜாப்ஸை போடலாம். இல்லை ரெஸ்யூமை கலெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெஸ்யூமில் இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டதுன்னா அந்த அப்ளிகண்டோட டீட்டெயில்ஸை எடுத்து அவங்கள கூப்பிட்றதுக்காக கூட இந்த மாதிரியான கோஸ்ட் ஜாப்ஸை போடலாம். அப்படி இல்லைன்னா இன்டர்னல் எம்ப்ளாயிஸுக்கு உங்கள் பொசிஷனுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்கன்னு காட்டி ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக கூட போடலாம். இன்னொரு காரணம், ஹையரிங் ப்ராசஸ் ஆல்ரெடி க்ளோஸ் ஆகிருக்கும், ஆனால் அந்த ஆடை ரிமூவ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. இந்த மாதிரியான கோஸ்ட் ஜாப்ஸ் போடுறதுல வேறு சில காரணங்களும் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இந்த கோஸ்ட் ஜாப்ஸை போடுறது மூலிமா மார்க்கெட்டில் எத்தனை பேர் இந்த பொசிஷனுக்கு அவைலபிளாக இருக்காங்க, அந்த பொசிஷனுடைய டிமாண்ட் எப்படி இருக்குது, சப்ளை எப்படி இருக்குது, ஆளுங்களுடைய கவுண்ட்டாக இருக்கலாம், இல்லை எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக அதை அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இருக்கலாம், இல்லை எத்தனை பேர் எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்க, சிடிசி என்ன கேட்குறாங்கங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கலாம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்காக கூட இந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணலாம். இதனால் யாருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா இந்த வேலை தேடுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமான காரணங்கள் பார்த்திங்கன்னா, இந்த வேலை தேடுறவங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களில் அவங்க அப்ளை பண்ணி அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, நம்பிக்கை உடையுது. அது இல்லாமல் உலகம் முழுக்க இந்த கோஸ்ட் ஜாப்ஸை போடுறது, அதில் அப்ளை பண்ணுறவங்க சொல்கிற முக்கியமான பாதிப்பு என்னென்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஏற்கனவே வேலை இல்லாமல் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த நேரம் அப்ளை பண்ணியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த கோஸ்ட் ஜாப்ஸை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஒரே மாதிரியான ஜாப்பு திரும்ப மாதக்கணக்கில் அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கண்டுபிடிக்கலாம். கம்பெனியினுடைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக இருந்தாலோ, இல்லை ஜாப் டிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் வேகாக இருந்ததுன்னா அப்படியும் நீங்கள் இந்த ஒரு கோஸ்ட் ஜாப்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்? கம்பெனி வெப்சைட்டில் போய் அந்த வேலை இருக்கான்னு செக் பண்ணுங்கள். லிங்க்டின்ல ஹெச்ஆரை கனெக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணி அப்படி ஒரு போஸ்டிங் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை ரொம்ப பழைய ஜாப் போஸ்டிங்காக இருந்ததுன்னா அந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணாமல் அவாய்ட் பண்ணி விட்டுருங்க. மேற்கொண்டு நீங்கள் ஜாப் ஏதாவது தேடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெஃபரல்ஸு யூஸ் பண்ணி பாருங்கள். நெட்வொர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஜாப் தேடுறதுக்கு. ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அந்த கம்பெனி தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை அந்த ஃபீல்டில் தெரிஞ்சவங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணி அதிகமாக உரையாடுறது மூலயமா உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணி ஒரு வேளை அவங்களுக்கு தேவை வரும்போது அவங்களே அந்த கம்பெனியில் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கான கன்க்ளூஷன் கோஸ்ட் ஜாப் இருக்கிறது உண்மை தான், ஆனால் ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணால் உண்மையான ஜாப் என்னங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் கோஸ்ட் ஜாப் சம்மந்தமான விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு கோஸ்ட் ஜாப்ஸை பற்றி இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுனாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.